கடந்த 9 ஆண்டுகளாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு கைத்தொழிலை கற்றுத்தந்து அசத்தி வருகிறார் தையல் ஆசிரியை. 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களை தொழில் முனைவோராக மாற்றும் முயற்சி குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை நமக்கில்லை ஒத்துக்கொள் என்ற கூற்றுக்கு ஏற்ப கரூர் மாவட்டம் வெள்ளியணையில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கல்வியுடன் சேர்த்து கைத்தொழிலும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. கடந்த 2012ஆம் ஆண்டு மாணவர்கள் படிப்புடன் தொழிற்கல்வியும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்குடன் தமிழகம் முழுவதும் 16,549 ஆசிரியர்கள் கணினி, தையல் கலை, ஓவியம், இசை, உடற்பயிற்சி, வேளாண்மை உள்ளிட்ட 8 பாடப்பிரிவுகளின் கீழ் 5,000 ரூபாய் சம்பளத்தில் பகுதி நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர். அந்த வகையில் சுமார் 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கும் இப்பள்ளியில் பகுதி நேர தையல் ஆசிரியராக பணியாற்றி வருபவர் மாரியம்மாள். கடந்த 9 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் இந்த ஆசிரியை பிளாஸ்டிக் ஒயர்களை வைத்து பலவிதமான கூடைகள், ஒட்டகம், நாய், கிளி போன்றவை, பழைய காலண்டர் அட்டைகளை வைத்து தலைவர்களின் உருவங்கள், பழைய வளையல்களை வைத்து நிலவு தோரணம் போன்றவற்றையும், உடைந்த வளையல்களை கொண்டு அழகு சாதன பொருட்கள், பிளாஸ்டிக் பாட்டில்களை கொண்டு பூந்தொட்டிகள், மேலும் பலவிதமான வண்ண துணிகளை கொண்டு பலவிதமான பூக்கள், பிளாஸ்டிக் கூடைகள், உல்லன் நூல்களை கொண்டு மாலை செய்தல் போன்ற பல்வேறு திறன்மிகு விதவிதமான கைவினை பொருட்களையும் பல்வேறு அலங்கார பொருட்களையும் 6, 7, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். மாணவர்களும் படிப்பிற்கு இடையில் ஒரு வாரத்திற்கு 3 அரை நாட்கள் என கைத்தொழிலை ஆர்வமுடன் கற்றுக்கொள்கின்றனர். இது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறுகின்றனர். நாங்க படிப்புல மட்டுமல்லாமலும் கைவேலையிலும் சிறந்த மாணவர்களாக விளங்குறோம். எங்களுக்கு கைத்தொழில் அதிகமா சொல்லி தராங்க எங்க ஸ்கூல்ல. நாங்க அந்த கைத்தொழில டிராயிங்கும் கூடை முடிதல அதிகமா பண்றோம். கூடை முடிதல பூஜை கூட, கோன், ஸ்டார்ஸ், அப்புறம் W கூட இந்த மாதிரி அதிகமா பின்றோம். அதுவும் இல்லாம வர உள்ள மாலைகள், கோயிலுக்கு கொண்டு போறதுக்கு பூஜை கூட, இந்த மாதிரி நிறைய பின்றோம். நம்ம வீட்டுல யூஸ் பண்ணி தூக்கி எறியப்பட்ட வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு நாங்க அழகான பொருட்கள் நிறைய செய்யறோம். நாங்க இந்த மாதிரி செய்யறதுனால எங்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகமாகுது. நாங்க வருங்காலத்துல நாங்க நினைச்ச வேலை கிடைக்கலனாலும் கைத்தொழில செஞ்சு வாழ்வுல வெற்றி பெறுவோம். கடந்த 9 ஆண்டுகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த கைத்தொழிலை கற்றுக்கொண்டு தேர்ச்சி பெற்றுள்ளனர். அரசு வேலைகளை மட்டும் நம்பி இல்லாமல் இதுபோன்று கைத்தொழிலை மாணவர்கள் பள்ளிகளில் கற்றுக்கொள்வதன் மூலம்